ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஜெஃப்ரி ஆர்ச்சர் எழுதிய நெவர் ஸ்டாப் ஆன் த மோட்டர்வே அப்படிங்கிற ஒரு சிறுகதை. இந்த கதை 1994ல வெளியான 12 ரெட் ஹெரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புல வந்த ஒரு கதை. நெவர் ஸ்டாப் ஆன் த மோட்டர்வே அப்படிங்கிற இந்த கதையையும் 1994ல நடக்கிற மாதிரி தான் எழுதியிருக்காரு ஜெஃப்ரி ஆர்ச்சர். இந்த கதையுடைய கதாநாயகி டயானா. வயசு ஒரு ஏர்லி டு மிட் 30s வச்சுக்கலாமே. இவ லண்டன்ல ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில டிரெக்டரா இருக்கா. பர்சனல் லைஃப் படி பார்த்தாக்க இவ ஒரு டிவர்ஸி. இவளுக்கு 2 குழந்தைகள், ஜேம்ஸ் அண்ட் கேரலின். இவங்களுடைய டிவர்ஸ் அக்ரிமெண்ட் படி இவளுக்கு தான் கஸ்டடி. ஆனா மாசத்துல ஏதாவது ஒரு வீக்கெண்ட் இவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்டோட குழந்தைகள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இன்றைய தினம் ஒரு ஃப்ரைடே மாலை நேரம். இன்னைக்கு மத்தியானம் டயானாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அவருடைய குழந்தைகளை ஸ்கூல்ல இருந்து டைரக்டா பிக் பண்ணிடுவாரு. சண்டே நைட் 7 மணிக்கு டயானாவோட வீட்டுல டிராப் பண்ணிடுவாரு. இதுதான் அவங்களோட யூஸ்வல் அரேஞ்ச்மெண்ட். இந்த மாதிரியான வீக்கெண்ட்ஸ் டயானாக்கு ஒரு மீ டைம் மாதிரி. அட் த சேம் டைம் குழந்தைகளை ரொம்ப மிஸ் பண்ணுவா. எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, என்னதான் எல்லா வேலைகளும் நம்மளே பண்ற மாதிரி இருக்கேன்னு யோசிச்சாலுமே அந்த குழந்தைகள் ஒரு நாள் நம்ம கூட இல்லைனா கூட மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. அதே மாதிரி தான் டயானாக்கும். இந்த வீக்கெண்ட் இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா, டயானாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆன டேனியல் அண்ட் ரேச்சல் அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்னு இருக்கு. ஃபார்ம் ஹவுஸ்னா பண்ணை வீடுன்னு சொல்லலாம். இந்த வீக்கெண்ட் அங்கதான் போக போறா. டேனியலும் ரேச்சலும் எப்பொழுதுமே டயானாவை அங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த வீக்கெண்ட்ஸ் குழந்தைகள் அப்பாவோட ஸ்பெண்ட் பண்ற அந்த வீக்கெண்ட்ஸ் இவளை அங்க கூப்பிடுவாங்க, தனியா இருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தாலும் எவ்வளவுதான் இம்போஸ் பண்ண முடியும் இல்லையா. அதனால எல்லா வீக்கெண்ட்ஸ்லாம் போயிட மாட்டா. அப்பப்ப அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு வருவா. அவங்களையும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணி ஒரு மீட் அண்ட் கிரீட்லாம் நடக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா. ஸோ இவளும் ஃப்ரைடே ஈவினிங் கிளம்பி போயிட்டு சண்டேக்குள்ள வந்துருவா. ஸோ இந்த ஃப்ரைடேவும் அதே பிளான்ல தான் இருக்கா டயானா. 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும், அப்பதான் டிராஃபிக் அவாய்ட் பண்ணிட்டு சீக்கிரமாவே டேனியல் அண்ட் ரேச்சலுடைய ஃபார்ம் ஹவுஸை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இவளோட பிளான். நம்ம பிளான்லாம் நல்லா தான் போடுவோம். ஆனால் ஆஃபீஸ் ஒர்க்னு வரும்பொழுது கரெக்டாக ஏதாவது ஒரு கால், ஒரு மீட்டிங், ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வரும் இல்லையா. அதே தான் டயானாக்கும் நடக்குது. கரெக்டாக 4:37க்கு இவளுக்கு ஒரு லெவல் ஜூனியர் ஒரு பர்சன், ஃபில் ஹாஸ்கின்ஸ் அப்படின்னு பேரு. அவன் கரெக்டாக ஒரு பெரிய டாக்குமெண்ட் கொண்டு கொடுத்துட்டு இதை படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க, நான் கிளையண்ட்டுக்கு அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். கூடவே என்ன சொல்கிறான்னா, இதே மாதிரி 2 கான்ட்ராக்ட் தான் இந்த வாரம் நம்ம கிளையண்ட்டை லூஸ் பண்ணினோம் அப்படின்னு வேற சொல்கிறான். வெறுப்பேற்றுறான். டயானாக்கு நல்லா தெரியும் இந்த ஃபில் கிட்டக்க மார்னிங்லேருந்தே இந்த டாக்குமெண்ட் இருந்திருக்கு. ஆனால் நேரம் பார்த்து நம்ம கிளம்பும் பொழுது கரெக்டாக இதை நம்ம தலையில் கட்டுறான் அப்படிங்கிறது டயானாக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்ன பண்ண முடியும், டயானாவால் கோவத்தை வெளியே காட்டவும் முடியாது. சரின்னு பல்ல கடிச்சிட்டு அந்த டாக்குமெண்ட்டை நிதானமாக படித்து பார்த்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் எழுதி சிக்னேச்சர் போடுறா. ஏன்னா அவசரமா பண்ணினாக்க ஏற்கனவே 2 கான்ட்ராக்ட் இந்த வாரமே இவங்க கம்பெனிக்கு லூஸ் அவுட் ஆயிருக்கு. இன்னொரு கான்ட்ராக்ட் லூஸ் பண்றதுக்கு முடியாது கண்டிப்பா. அதனால பொறுமையா நிதானமா தான் பண்றா. இவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு 6 மணிக்கு முன்னாடி நம்மளால கிளம்பவே முடியாது அப்படிங்கிற விஷயம். அதுக்கு ஏத்த மாதிரியே இவ சிக்னேச்சர் போட்டு முடிக்கும் பொழுது கரெக்டா 5:51 இந்த சைன்டு டாக்குமெண்ட்ஸை ஃபில்லோட பிளேஸ்ல வச்சுட்டு அவங்கிட்ட ஒரு பாய் கூட சொல்லாம நேரா பேஸ்மெண்ட்க்கு போறா. இவளுடைய ஆடி கார் எடுத்துட்டு கிளம்புறா. அப்பாடா அப்படின்னு நினைக்கிறா. ஆனா என்ன பிரயோஜனம், எங்க பாரு டிராபிக்கா இருக்கு. 6 மணி ஆச்சு. சரி நியூஸை டியூன் பண்ணி கேட்போம் அப்படின்னு கேட்கறா. வழக்கம் போல இருக்கிற அதே நியூஸ் தான். அதனால மனசு தானே அலைப்பாயுது. இப்பதான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இவளுக்கும் இவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான ஜானுக்கும் டிவோர்ஸ் ஆகி 1 வருஷத்துக்கு மேலேயே ஆயாச்சு. 7 வருஷம் கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறமா திடீர்னு ஒரு நாள் ஜான் என்னோட வாழ்க்கையில வேற ஒரு பெண் இருக்கா அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் கேட்கறான். ஆனா இவளுக்கு ஒரு கோவமோ அதிர்ச்சியோ எதுவுமே இல்லை போல் இருக்கு. ஏன் அப்படிங்கிறது இவளுக்கு இன்னும் கூட புரியவே இல்லை. எல்லா பெண்களுக்கும் இருக்கிற அதே ப்ராப்ளம் தான் இவளுக்கும். ஆஃபீஸ்ல டைரக்டரா ப்ரமோஷன் கிடைக்குது, வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்றது கம்மி ஆயிடும் இல்லையா. ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம் இல்லையா, எஸ்பெஷலி ஃபார் விமென். அதே தான் இவளுக்கும் நடந்திருக்கு. ப்ரமோஷன் கிடைச்ச உடனேயும் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ற டைம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. இதனாலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற கேப்பும் பெருசா இருந்திருக்கு. அதனால இவென்ச்சுவலி டிவோர்ஸ் நோக்கி போயிருந்திருக்காங்க. நம்ம ஊர்ல இருக்கிற சராசரியான அப்பா மக்கள் மாதிரியே தான் டயானாவுடைய அப்பா அம்மாவும் இருந்திருக்காங்க போல் இருக்கு. அவங்களால இந்த டிவோர்ஸ் விஷயத்த புரிஞ்சுக்கவே முடியவே இல்லை. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 42 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ஆயாச்சு.
ஆனா அவங்களால அவங்களுடைய பெண்ணுடைய வாழ்க்கையில் நடக்கிறத புரிஞ்சுக்க முடியல. எல்லா அப்பா அம்மாக்களும் அட்வைஸ் பண்ற மாதிரி நீதாம்மா காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஆனா டயானாக்கு ஒரு ரிலீஃப் என்னன்னா, டிவோர்ஸ் கொஞ்சம் ஸ்மூத்தா போயிருந்திருக்கு, எந்த சண்டையும் இல்லாம. அதனாலே கொஞ்சம் நிம்மதி. சிங்கிள் பேரண்டா ஒரு கம்பெனியோட டிரெக்டரா பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதை பத்தி எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. வண்டி எடுத்து 20 நிமிஷம் ஆயாச்சு. ஆனா 2-3 கிலோமீட்டர் கூட தாண்டின பாடு இல்ல. இன்னும் டிராபிக்ல தான் மாட்டிட்டு இருக்கா. சரி பாட்டு கேட்கலாம் அப்படின்னு பாட்டு போடுறா. திரும்ப மனசு அலைப்பாய ஆரம்பிக்குது. இவளுடைய நண்பர்களான டேனியல் அண்ட் ரேச்சல் பத்தின ஒரு பிளாஷ்பேக். இவங்க 3 பேரும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருந்திருக்காங்க. டேனியலும் டயானாவும் கிளாஸ்மேட்ஸ். ரேச்சல் இவங்களோட ஒரு வயசு ஜூனியர். டேனியலுக்கும் ரேச்சலுக்கும் கண்டதும் காதல். காலேஜ் முடிஞ்ச கையோட கல்யாணம் முடிஞ்ச கையோட டேனியலுடைய அப்பாவோட பிசினஸ் ஆன ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ணிட்டான் டேனியல். டேனியலுக்கும் ரேச்சலுக்கும் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆயாச்சு. இந்த 12 வருஷத்துல அவங்க 2 பேருக்கும் 3 குழந்தைகள். அதுல ஃபர்ஸ்ட் குழந்தையான சோஃபி அப்படிங்கிற பொண்ணுக்கு டயானா தான் காட் மதர். சிட்டிலேருந்து வெளியே வரத்துக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயாச்சு. இப்பதான் அந்த A1 மோட்டர்வேக்கான சைனையே பார்க்குறா. A1 அப்படிங்கிறது நம்ம ஊர் NH14, NH16, NH48லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஹைவேக்கான ஒரு பேர். அந்த ஊர்ல அதை மோட்டர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா டயானா. டேனியலுக்கும் ரேச்சலுக்கும் எந்த கிஃப்டும் வாங்கலையே அப்படின்னுட்டு. இனிமே என்ன பண்ண முடியும்? ஹைவேல கடைகளும் கிடையாது, பெட்ரோல் பங்க் மட்டும்தான் இருக்கும். சரி போவோம், ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டே ஓட்டுறா. இப்பதான் கொஞ்சம் ரோடு ஃப்ரீ ஆகுது. அவளால ஸ்பீடை ஏத்த முடியுது. ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் கார் 80 km/h தொடுது. இவளும் அப்பதான் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறா. கரெக்டா ஏதோ ஒண்ணு குறுக்க பாயுது. அப்படியே பிரேக் அமுத்துறா. இவளுக்கு கையெல்லாம் நடுங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல, என்னன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு கார்ல அடிபட்டு விழுந்திருக்குங்கிற விஷயம் மட்டும் தெரியுது. காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு ஓடி போய் பாக்குறா. ஒரு பூனைக்குட்டி செத்து கிடக்கு. இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவங்க வீட்டுல 2 பூனைகள் வளர்க்குறாங்க. நம்ம வீட்டுல ஒரு நாயோ பூனையோ இருக்கும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்பொழுது நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? சாதாரணமாவே மனுஷங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னாலே கஷ்டமா இருக்கும். அதுலயும் செல்ல பிராணிகள் நம்ம வீட்டுல இருக்கு அப்படிங்கும் பொழுது அதோட இம்பாக்ட் இன்னும் என்னவோ பண்ணிடும் தெரியுமா? அதுதான் நடக்குது இங்க டயானாக்கும். ஆனா எவ்வளவு நேரம் இதை பத்தியே யோசிக்க முடியும்? பயணத்தை தொடரணுமே. அதனால இவ என்ன பண்றா, அந்த பூனைக்குட்டிக்கு சாரி சொல்லி ஒரு ஓரமா போய் அதுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சுட்டு திரும்ப கார் எடுத்துட்டு கிளம்புறா. டிராஃபிக்கா ஐக்கியம் ஆயிட்டாக்க கொஞ்சம் கொஞ்சமா இதை மறந்துடலாம் அப்படின்லாம் யோசிக்கிறா. ஆனாலும் அந்த பூனைக்குட்டியோட இமேஜை தன்னுடைய மனசுலேருந்து எடுக்கவே முடியல அவளால. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் திரும்ப ஸ்பீடு 80 தொடுது. அப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றா. இவளுக்கு பின்னாடி ஒரு வண்டி வருது. அதோடைய ஹெட்லைட்ஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கு. சரி ஏதோ அட்டென்ஷனுக்காக பண்றாங்க போல் இருக்குன்னு சொல்லிட்டு கையை வெளியே காமிச்சு வேவ் பண்றா. ஆனாலும் அந்த லைட்ஸ் ரொம்ப பிரைட்டா இவளுக்கு கண்ணை பறிக்கிற மாதிரியே இருக்கு. சரி அவங்களுக்கு புரியல போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஸ்லோ டவுன் பண்றா. சரி அவங்கள வந்துட்டு ஓவர்டேக் பண்ண விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வண்டியும் ஸ்லோ டவுன் ஆகுது. இவளுக்கு ஒண்ணும் புரியல. என்ன இது, நம்மளோட லைட் ஏதாவது ஒர்க் ஆகலையா, இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்னோட வண்டியில அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறா. சரி நம்ம கொஞ்சம் ஸ்பீடா ஓட்ட ஆரம்பிப்போம். ஸ்பீடா ஓட்டி மற்ற வண்டிகளோட டிராஃபிக்கா கலந்துட்டாக்க இந்த வண்டியை நம்ம எப்படியாவது மிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடை ஏத்துறா. ஆனா அந்த வண்டியும் விடாம ஸ்பீடா இவ பின்னாடியே வருது. பம்பர் டு பம்பர் சேஸ் பண்ற மாதிரியே வருது. அந்த வண்டியோட ஹெட்லைட்ஸ் வேற ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதனால பின்னாடி யார் வரா என்ன அப்படிங்கறது இவளால புரிஞ்சுக்க முடியல. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா சுதாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, பின்னாடி வருது ஒரு பெரிய கருப்பு கலர் வேன் மாதிரியான வண்டி. ஓட்டுற பர்சன் ஒரு 20sல இருக்கிற மாதிரியான ஒரு வாலிப வயசு ஒரு பையன் அப்படிங்கிறது தெரிய வருது. அவன் இவளை பார்த்து ஏதோ கையெல்லாம் அசைக்கிறான் வேற. டயானாவும் என்னென்னோ பண்ணி பார்க்குறா. ஆனால் அந்த வண்டி இவளை விட்டு போகிறதாவே தெரியல. ஹைவேனா நிறைய லேன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இவ என்ன நினைக்கிறான்னா, பக்கத்தில் இருக்கிற லேனில் எப்பயானு எங்கேயான கேப் வந்ததுன்னா உடனே உள்ளே பூந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. கொஞ்சம் தூரம் போன உடனே அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. கரெக்டாக அந்த மாதிரி கேப்குள்ளே விட்டு வேற லேனில் போக ஆரம்பிச்சிடுறா. தொலைஞ்சாண்டா அப்படிலாம் நினச்சிட்டு வண்டியை ஓட்டிகிட்டே போயிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு பார்த்தாக்க பின்னாடி அதே பிரைட் லைட்டு. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே கார் பின்னாடி பம்பர் டு பம்பர் ஒட்டியே வர மாதிரியே வந்துட்டே இருக்கான். இவ ஃபாஸ்ட்டாக எடுக்கிறா, அவனும் ஃபாஸ்ட் பண்ணுறான். இவ ஸ்லோ பண்ணா அவனும் ஸ்லோ டவுன் பண்ணுறான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. பயமாக இருக்குது. அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவ கம்பெனி போர்ட் மீட்டிங்ல நடந்த ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. என்னன்னா அவங்க எல்லாரும் சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க, கார்ல ஒரு கார் போன் ஒண்ணு வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கோ
அப்ப ஈஸியா ரீச் அவுட் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. இவ அதை பத்தி எல்லாம் பெருசா மதிக்காம நெக்ஸ்ட் டைம் சர்வீஸ் கொடுக்கும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருப்பா. சர்வீஸ் டியூ ஆகியே 2 வாரத்துக்கு மேல ஆயாச்சு. இப்போ கார் போன் ஒண்ணு இருந்தா எவ்வளவு வசதியா இருந்திருக்கும். யார்கிட்டயாவது போன் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிருக்க முடியும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிருக்க முடியும். இப்ப எதுவுமே இல்லை. இவளுக்கு வேர்த்து கொட்டுது, பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, டென்ஷனா இருக்கா. இவ 90 km/h ஸ்பீட் தொட்டாச்சு. ஆனாலும் அவனும் பின்னாடியே வந்துட்டே இருக்கான். இவளால நடுப்புற பிரேக் போட்டு நிறுத்தவும் முடியாது. ஏன்னா செயின் ரியாக்ஷன் மாதிரி பின்னாடி பின்னாடி பின்னாடின்னு எல்லா காரும் மோதி பெரிய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. இவளுக்கு வேற வழியும் இல்ல, அப்படியே 100ல ஓட்டுறா. கூடவே என்ன பண்றா, ஹெட்லைட்டை பிரைட்டா வைக்கிறா, ஹசார்ட் லைட்ஸ்லாம் ஆன் பண்றா, ஹாங்க் அப்படியே கீன்னு போட்டு போயிட்டே இருக்கா. யாராவது நோட் பண்ண மாட்டாங்களா? போலீஸ் நம்மள ஸ்பீடிங்காக டிக்கெட் கொடுத்தா கூட பரவாயில்ல, ஓரங்கட்டி நின்னாக்கு நம்ம இதை கம்ப்ளைண்டாவது பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்கிறா. ஆனா இவளுக்கு லக்கே இல்லவே இல்லை. இப்ப இவ கார் 110 தொட்டாச்சு. ஆனா அந்த வேன் பின்னாடி வந்துட்டே இருக்கு. என்னன்னோ பண்றா, அண்ணா பின்னாடி லேனை மாத்திர, அவனும் பின்னாடியே வரான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியவே இல்லை. இப்பதான் ஒரு விஷயம் இன்னும் மண்டையில உரைக்கிற மாதிரி ஞாபகத்துல வருது. என்னன்னா, இதே A1 மோட்டர்வேல சில மாதங்களுக்கு முன்னால ஒரு மர்டர் ஒன்று நடந்திருக்கு. ஒரு தனியா வந்த ஒரு பெண்ணை நடுல நிறுத்தி ஒரு ஆள் கொடூரமா கற்பழிச்சு கொலை பண்ணிருக்கான். எப்படி கொலை பண்ணிருக்கான்னா, ஒரு செரேட்டட் நைஃப்னாக்க பிரெட் எல்லாம் கட் பண்றதுக்கு ஒரு நைஃப் இருக்கும் தெரியுமா, கூர்மையா செரேஷன்ஸோட இருக்கும், முள்ளு முள்ளா இருக்கும் எட்ஜில். அந்த மாதிரியான ஒரு கத்தியை வச்சு கொலை பண்ணிருந்திருக்கான். இதை பத்தி அந்த A1 வழியா போற எல்லாருக்குமே வார்னிங்ஸ் கொடுத்திருந்திருக்காங்க. அங்கங்க போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டியிருந்திருக்காங்க சில மாதங்களுக்கு முன்னாடி. இன்னும் அந்த பர்சனை கண்டுபிடிக்கல, கில்லரை கண்டுபிடிக்கல. இதெல்லாம் நினைக்கும் பொழுதே இவளுக்கு கொலை நடுங்குது. அப்படியே தொண்டையிலேயே ஹார்ட் வெளியே வந்துடும் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு இவளுக்கு. போலீஸ் எல்லாம் தனியா போற பெண்களுக்கு வார்னிங் கொடுத்தது ஒரே விஷயம்தான், நெவர் ஸ்டாப் ஆன் த மோட்டர்வே அப்படிங்கிற விஷயம்தான். இதெல்லாம் நினைக்கும் பொழுதே பக்கு பக்குன்னு இருக்கு. கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு ரோட் சைன் ஒண்ணு பாக்குறா. இவளுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ரோட் சைன். அது என்னன்னா, இன்னும் ஃபியூ கிலோமீட்டர்ஸ்ல இவ இந்த மோட்டர்வே, இந்த A1ங்கிற மோட்டர்வே விட்டுட்டு ஒரு சின்ன லேன் எடுத்து உள்ள போகணும் அந்த ஃபார்ம் ஹவுஸ் போறதுக்கு. இவன் என்ன டிசைட் பண்றானா, சரி நம்ம அந்த ரோட் போகிறதுக்குள்ள இவனை கழட்டி விட்டுடணும் எப்படியாவது, அவனுக்கு நம்ம அங்க போறோம்னு தெரியாத வரைக்கும் நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றானா, ஃபாஸ்ட் லைன்ல ஓட்டுறா, பயங்கர ஸ்பீடா ஓட்டுறா, 110ல அப்படியே அடிச்சு தள்ளுறா. இன்னும் சில மீட்டர்கள்ல இவ அந்த சைடு ரோட எடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலா 4-5 லைன் இருக்குன்னு சொன்னாக்க ரைட்ல கட் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ்ட்ரீம் ரைட்ல இருக்கிற லைன்ல போயிட்டு தானே ரைட்ல கட் பண்ணுவோம். இவ அவனுக்கு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ போற லைன்லயே போயிட்டு சடார்னு ஒரு 90 டிகிரிஸ் டேர்ன் பண்ணி அந்த சைட் ரோட்ல விடுறா. அப்படியே டிராஃபிக் என்ன ஆனாலும் பரவாயில்ல, யார் நம்மள என்ன கத்தினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு அப்படி ஓட்டுறா, பேய் மாதிரி ஓட்டுறா. இவன் இந்த சைட் ரோட ரீச் பண்ண உடனேயும் அந்த நிம்மதியில ஒரு சிரிப்பு ஒன்று சிரிக்கிறா. ஆனா அடுத்த செகண்ட் அது அலறலா மாறுது. பின்னாடி பார்த்தா அந்த வேன் அப்படியே வந்து பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இந்த சைட் ரோட்ல இருந்து டயானாக்கு இப்ப 2 ஆப்ஷன் இருக்கு. பக்கத்துல ஒரு நியரஸ்ட் டவுன் ஒண்ணு இருக்கு, அங்க போனா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே இருக்கும். 2வது ஃப்ரெண்டோடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறது. டவுனுக்கு போகணும்னா 20 கிலோமீட்டர் ஆகும், ஃபார்ம் ஹவுஸ் போகணும்னா 10-12 கிலோமீட்டருக்குள்ளே போயிடலாம். இதுல ஹைலைட் என்னன்னா, பெட்ரோல் வேற கம்மியா இருக்கு. ஆனா இந்த 2 இடத்துக்கு எங்க போறதா இருந்தாலும் கரெக்டா இருக்கும் பெட்ரோல். சரி நம்ம யோசிக்க வேணாம், நேர நம்ம ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அந்த ரோட நோக்கி ஓட்டுறா. இதுல இவளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னாக்க, இந்த ரோடு எல்லாமே இவளுக்கு அத்துப்பொடி. நிறைய தடவை வந்து இந்த ரோடு எல்லாமே ஃபெமிலியரா தெரியும் இவளுக்கு. ஆனா அந்த வேன்காரனுக்கு இது அன்ஃபெமிலியர் ரோட். எந்த இடத்துல குண்டு குழி இருக்கும் அப்படிங்கிறது இவளுக்கு தானே தெரியும். அப்போ அந்த வேன் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் இல்லையா, அதே நம்ம அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றா. ஆனா அவன் என்ன நினைக்கிறாங்கிறது தெரியல, பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கான். இது சின்ன ரோட்கள் தான் இல்லையா, அதனால இவ சென்டர்ல ஓட்டுறா. சோ தட் அந்த வேன் சைட்லயோ எங்கேயானு வந்து ஓவர்டேக் பண்ற மாதிரி பண்ணி இவளை ஸ்டாப் பண்ண வைக்க முடியாது, இல்ல ஓரங்கட்ட முடியாது. அந்த மாதிரி ஸ்மார்ட்டா ஓட்டிட்டு இருக்கா. இன்னும் 3-4 கிலோமீட்டர்ல அவ ஃபார்ம் ஹவுஸ்க்கே ரீச் பண்ணிடுவா. அந்த நிலைமையில கரெக்டா ஆப்போசிட் சைட்ல ஒரு கார் வேற வருது, வேகமா வருது. இவ்வளவு வேகமா வந்துட்டு இருக்கா, ஹாங்க் பயங்கரமா அப்படியே வீல்னு அலற விடுறா. அந்த காரும் அதே மாதிரி வீல்னு அலறுது. லக்கிலி எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகல. ரெண்டும் சைட் பை சைட், சின்ன ரோட்ல சைட் பை சைட் உராசிக்காம போயிடுது. இன்னும் 2-3 கிலோமீட்டர்ல இவளோட ஃப்ரெண்டோடைய ஃபார்ம் ஹவுஸை ரீச் பண்ணிடுவா. ஆனா இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகத்துல வருது. அந்த ஃபார்ம் ஹவுஸை ரீச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கேட் ஒண்ணு இருக்கும். அந்த கேட்ல இருந்து டிரைவ்வே மாதிரி உள்ள ஓட்டிட்டு போனாதான் மெயின் ஹவுஸே வரும். அந்த கேட் வந்து சமயத்துல டேனியல் திறந்து வைக்க மறந்துடுவான். சப்போஸ் திறக்கல அப்படின்னு சொன்னாக்க இவ காரை விட்டு இறங்கி அதை வேற திறக்கணும். இவளுக்கா கவலையா இருக்கு, அச்சோ டேனியல் மறக்காம அதை திறந்து வச்சிருக்கணுமே அப்படின்னு நினைச்சுக்கிறா.
அது திறந்துருக்கலன்னா பிளான் பி பக்கத்து டவுனுக்கு போறதா தான் இருக்கும். ஆனா இப்பவே இவ இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இந்த கம்மியான பெட்ரோலோட ஓடிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமா பக்கத்து டவுன் போறதுக்கு பெட்ரோல் கிடையாது. இவளுக்கு பயமா இருக்கு, கவலையா இருக்கு. கடவுள் எல்லாம் வேண்டிக்கிறா, இருக்கிற கடவுள் எல்லாரையும் வேண்டிக்கிறா, தயவு செஞ்சு அந்த கேட் திறந்துருக்கட்டும், நான் இதுக்கப்புறமா வேற எதுவுமே கேட்கவே மாட்டேன் என்னோட வாழ்க்கையில அப்படி எல்லாம் யோசிக்கிறா. கொஞ்ச தூரத்திலேயே அந்த கேட் கண்ணில் படுது. நல்ல வேளை திறந்திருக்கு. இவளுக்கு அப்பாடான்னு இருக்கு. ஆனா இத்தனை நேரம் பட்ட பயம் கவலை எல்லாம் சேர்ந்து அப்படி வேர்த்து கொட்டிருக்கு, தொப்பெல்லாம் நனைஞ்சிருக்கா. ஆனா இதுக்கு மேல ஸ்லோ டவுன் பண்ண முடியாது. ஹாங்க பயங்கரமா பிரஸ் பண்ணி வீல்னு அலறது காரு. கூடவே இவ்வளவு டேனியல் அலறிட்டே ஓட்டிட்டே இருக்கா காரு. கொஞ்ச தூரத்துல பார்த்தாக்க டேனியல் வீட்டை விட்டு வெளியே வரது இவளுக்கு நல்லாவே தெரியுது. அவனுக்கு சிக்னல் கொடுத்தா ஆகணுமே. அதனால இவ என்ன பண்றா, ஹெட்லைட்ஸை டிம் பண்ணி பிரைட் பண்ணி காமிக்கிறா. அவனுக்கு புரிஞ்சு போச்சு என்னமோ ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறது தெரியுது. டயானாவோட காரை தொடர்ந்து வர அந்த வேனையும் அவன் பார்த்துடுறான். டயானா இந்த காரை விட்டு எகிரி குதிச்சு டேனியல் கன் எடுன்னு கத்துறா. இந்த வேன் என்ன இத்தனை கிலோமீட்டர்ஸா தொடர்ந்து வந்துட்டே இருக்கான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியவே இல்லை, நீ முதல்ல கன் எடு அப்படின்னு சொல்றா. இதுக்குள்ள அந்த வேன் டிரைவரும் இறங்கி வந்துடுறான். டேனியலுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அவன் ஃபார்ம் ஹவுஸ் தானே வச்சிருக்கான். செடிகளை முயல்கள் கிட்டே இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, ராபிட்டை ஷூட் பண்றதுக்காக கன் வச்சிருப்பான். அதை எடுக்க போகும்பொழுதே ரேச்சல் கிட்டக்க போலீஸை கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் கன்னோட வெளியே வரான். வெளியே வந்து இந்த பையன் மேல காமிச்சு ஓடாத அசையாத நில்லு சுட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். டயானா டேனியல் பின்னாடி ஒளிஞ்சு நின்னு மிரட்சியோட பாத்துட்டு இருக்கா. அந்த பையன் சொல்றான், நான் இல்ல அப்படின்னு சொல்றான். டேனியல் கன்னை ஒரு துளி கூட நகர்த்தாம அந்த பையன் மேலேயே காமிச்சிட்டு நிக்கிறான். திரும்ப இந்த பையன் சொல்றான், நான் இல்ல, அவன் உங்க காருக்குள்ள இருக்கான் அப்படின்னு சொல்றான். அந்த பையன் டயானாவை பார்த்து சொல்றான், நீங்க ஒரு இடத்துல ஓரம் கட்டினீங்கல்ல வண்டிய, அந்த இடத்துல ஒரு மனுஷன் உங்களோட காரோட பூட்ல ஏறினதை நான் பார்த்தேன். இது சொல்றதுக்கு தான் அத்தனை நேரம் ட்ரை பண்றேன், வேற எப்படி உங்களை வார்ன் பண்ண முடியும், நீங்க தான் நடுவில் நிறுத்தவே இல்லையே அப்படின்னு சொல்றான். இவங்க யாருக்குமே என்ன நடக்குதுன்னு புரியவே இல்லை. டேனியல் சொல்றான், நீயே ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றான் அந்த பையனை பார்த்து. இந்த பையனும் மெதுவா போய் காஷியஸா டயானாவோட காரோட பூட்டை ஓபன் பண்றான். அங்க பார்த்தா நிஜமாவே ஒரு ஆள் அந்த பூட்குள்ள பதுங்கி இருக்கான். அவனோட கைகள்ல அந்த செரேட்டட் நைஃப் ஒன்று இருக்கு. டேனியல் உடனே துப்பாக்கியை அவனை நோக்கி காமிக்கிறான். கரெக்டா சைரன் சத்தமும் கேக்குது. இந்த இடத்துலயே இந்த கதையை ஜெஃப்ரி ஆர்ச்சர் முடிச்சிடுறாரு. கதை புரிஞ்சுதா? இந்த கதை 12 ரெட் ஹெர்ரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கதை தொகுப்புல ஒரு கதைன்னு சொன்னேன் இல்லையா. ரெட் ஹெர்ரிங் அப்படிங்கிறது ஒரு லிட்டரரி டிவைஸ். இதோட எக்ஸ்பிளனேஷன் ஏற்கனவே ஒரு எபிசோட்ல நம்ம கேட்டிருந்திருப்போம். இந்த எபிசோட்ல ரெட் ஹெர்ரிங் அப்படிங்கிறதுக்கான பெயர் காரணத்தை பார்க்கலாம். ஹெர்ரிங் அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு மீன். இதை என்ன பண்ணுவாங்களாம், அந்த காலத்துலலாம் டாக்ஸை ஹண்டிங்காக ட்ரெயின் பண்ணும் பொழுது இந்த ஹெர்ரிங் வகையான மீன்களை தீச்சு ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அதை வச்சு இந்த நாய்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்களாம். எந்த நாய்கள் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஒரிஜினல் சென்ட்டை வச்சே ஹண்ட் பண்றதுக்கு கண்டினியூ பண்ணுதோ அந்த டாக்ஸ் எல்லாமே வெல் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்களாம். மற்ற டாக்ஸுக்கு இன்னும் ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். இதுதான் ரெட் ஹெர்ரிங் அப்படிங்கிறதுக்கான ஆரிஜின். இன்னைக்கு நம்ம கேட்ட நெவர் ஸ்டாப் ஆன் த மோட்டர்வே அப்படிங்கிற கதையில 2 ரெட் ஹெர்ரிங்ஸ் இருக்கு. ஒன்னு ஆப்வியஸ், நம்ம மிஸ்லீட் ஆனது எதை வச்சுனாக்க, ஏதோ ஒரு பர்சன் துரத்துறான், அவன் தான் கெட்டவன் நினைச்சோம், ஆனா கெட்டவன் வேற யாரோ இல்லையா. இது ஒரு ரெட் ஹெரிங். ஆனா முதல் ரெட் ஹெரிங் எது தெரியுமா, அந்த வில்லன், அந்த மர்டரர் இருக்கான் இல்லையா, அவன் இந்த கேட்டை ஒரு ஹெரிங்கா யூஸ் பண்ணி, ரெட் ஹெரிங்கா யூஸ் பண்ணி டயானாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பான். அதுதான் முதல் ரெட் ஹெரிங். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இதுக்கு அடுத்தது என்ன கதை கேட்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.